விசாரணைக்கு கூட லேட்டாக வர்றது, ஒரு முதல் நாள் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக வந்துட்டு போகலாம். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னமோ அது அரசியல் பண்ணுற மாதிரி அது விசாரித்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு விசாரணை, 3 மணி வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே அவரை தனிமையாக உட்கார வச்சுட்டாங்க. பிஜேபிக்கு விஜய் ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துட்டாரு. 2 விஷயம், ஜனநாயகம் ஒன்று, அந்த சென்சார் போர்டு விஷயங்கள், இன்னொன்று ஸ்டாம்பீடு சம்பந்தமாக. இவர் தான் போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டு சிபிஐ விசாரணைன்னு வாங்கினாரு அப்படின்னு வச்சுங்களேன். சிபிஐ விசாரணைங்கிறது எப்படினாலும் நீ அதை விமர்சனம் பண்ண முடியாது, நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல, சினிமா லெவலில் மட்டும் நிகழ்ச்சி நடத்தினாரு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டக் ஆகி போயிடுச்சு. ஜனநாயகம் படம் பொங்கலுக்கு வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அவங்க, நாளைக்கு விசாரணை வருது. பட் அதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, சென்சார் போர்டு கேவிட் போட்டுருச்சு. கேவிட்னா என்ன, எந்த முடிவுனாலும் எங்களை கேட்காம நீங்கள் முடிவெடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒரு மனு போட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு தீர்ப்போ இல்லை எந்த ஒரு கொஸ்டின்னாலும் சென்சார் போர்ட்டை கேட்டு அவங்க ஆன்சர் இல்லாமல் நீங்கள் முடிவெடுக்க முடியாது. தேவைப்பட்டால் இல்லைங்க இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது சொல்லிவிடுங்க, நீங்கள் உங்கள் ஆளுகிட்ட சொல்லிவிடுங்க, இன்னும் 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. யாரையாவது கூப்பிட்டு அட்வொகேட் இருந்தாலும் சார் 8 மணி வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை இருக்குது சார்னு சொன்னாலும் இதெல்லாம் விஜய்க்கு புதுசு, புரியுதுங்களா? அவர் உண்மையிலே பாவம் அந்த விஷயத்தில் விக்கி போயிடுவார்ல. நீங்கள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், அங்கே உட்காருங்க, ஓரமாக உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவருக்கு புதுசு. அது சினிமாவில் தான் அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். நீ உட்காருன்னு சொல்லலாம், வசனம்லாம் பேசலாம், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங்கிறதெல்லாம். நீங்கள் என்ன செய்வீங்க? ஏடிஜிபி டேவிட்சன் சார் சென்னையில் தான் இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் என்ன, உங்களுக்கு ஏற்கனவே பர்மிஷன் கேட்குறப்போ என்னென்ன கேட்டாங்க, என்ன தகவல் சொன்னாங்க, உங்களுக்கு அதிகாரிகள் என்ன, உங்கள் கரூர்லேருந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் என்ன, நீங்கள் எப்போ பார்த்தீங்க, அப்போ எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபார்மலாக தான் கேட்டிருக்க முடியும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் ஐ விட்னஸ் கிடையாது, அதனால் அவ்வளோ பெரிய விஷயமா அதை நம்ம பார்க்க முடியாது. பட் விஜய்க்கு அப்படி கிடையாது, அவர் தான் ஐ விட்னஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அண்மையாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்க்கிறோம். சிபிஐ விசாரணை இன்று முழுக்க 7 மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்தது. அவருடைய அந்த வெளியே வந்த காட்சிகள்லாம் பார்த்தோம், ரொம்பவே அப்செட் ஆகி ரொம்பவே பார்ப்பதற்கே ரொம்ப பரிதாபமாக தான் இருந்தாரு திரு விஜய் அவர்கள். இப்பொழுது அவர் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் பொங்கலுக்கு பிறகு ஒரு சம்மன் அனுப்பப்படும், நீங்கள் 2வது நீங்க ஆஜராகிக்கலாம், கோரிக்கையின் அடிப்படையிலே விசாரணை ஒத்தி வைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைக்கும் அவர் கிட்டத்தட்ட அந்த தனிமையில உட்கார வைத்தது அப்படிங்கிறது விசாரணைக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் அவர் தனியாக உட்கார வச்சது அவருக்கு ஒரு பெரிய அப்செட்டாக தான் இருந்திருக்கணும். புதுசு, அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பார். அவர் தொடர்ந்து இதே சூழ்நிலையில நாளைக்கு நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். பட் ஆக்சுவலாக நாளைக்கு அவர் தங்குற மாதிரி தான் பிளான். அவர் நாளை இரவு வரைக்கும் அங்கே தங்குற மாதிரி தான் அவர் சென்னையிலேருந்து கிளம்பினார். பட் இங்கே நடந்த சம்பவங்கள் அவருக்கு கண்டிப்பாக ஒரு சங்கடத்தையும் ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, நாளைக்கு அவங்க சிபிஐ என்ன சொல்லியிருக்காங்க, நாளைக்கு விசாரணை 11 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் என்ன சொல்லிட்டாரு, விஜய் தரப்பு அட்வொகேட்டு, இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் அவர், ஸோ ஒரு 2-3 நாள் அவருக்கு கேப் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி சம்மன் அனுப்புங்க, கண்டிப்பாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பட் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்தானே போகணும். என்ன அவர் ஹீரோ, வேற பெரிய ஹீரோ அவர், அதனால அவருக்கு சரி ரைட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இவர்கிட்ட மட்டுமே தொடர்ந்து விசாரிக்க முடியாது. சில ஒரே கேள்வியை 3 பேர்கிட்ட கேட்பாங்கல்ல, ஒரு 20-25 கேள்வியை வரிசையாக விஜய்கிட்ட கேட்கும் போது அவர் உட்கார வச்சுட்டு இதே 25 கேள்வியை அடுத்து நம்மகிட்ட கேட்பாங்க. அவர் என்ன ரிசல்ட்டு, அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒன்று. நம்ம ஆரம்ப காலத்திலேயே நம்ம இதை சொன்னோம், விஜயிட விசாரணைங்கிறது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். காரணம் என்னென்னா, காலையில் 10 மணிக்கு வர சொல்லுவாங்க, 5:45 வரைக்கும் அவரை உட்கார வச்சுருப்பாங்க. 5:45க்கு கூப்பிட்டு 2 கேள்வி கேட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் வச்சுங்களேன்.
நீங்க இது ஒரு பெரிய அவருக்கு ஒரு சான்ஸ் குடுத்துட்டாங்க. பிஜேபிக்கு விஜய் ஒரு பெரிய சான்ஸ் குடுத்துட்டாரு. 2 விஷயம். ஜனநாயகம் ஒண்ணு, அந்த சென்சார் போர்டு விஷயங்கள். இன்னொன்னு ஸ்டாம்பீடு சம்பந்தமா இவர் தான் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு சிபிஐ விசாரணைன்னு வாங்கினாரு அப்படின்னு வச்சுங்களேன். சிபிஐ விசாரணைங்கிறது வந்து எப்படினாலும் நீங்க விமர்சனம் பண்ண முடியாது, நீங்க அரசியல் பண்ண முடியாது. யாரு விஜய சொல்றேன் நான். வெளியே வந்து பதில் சொல்ல முடியுமா அவரு? பேச முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்டில் அவர் அரசியல் நிகழ்ச்சி ஒன்று கலந்துக்கிட்டார். தாவேக்கா நிகழ்ச்சி, செங்கோட்டனுடைய அவருடைய சொந்த மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியும் இல்லை. மலேசியாவில் ஜனநாயகம் பட விழா நடந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியும் இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. பெரிய மன உளைச்சல் இலக்கியம் இது. எந்த நிகழ்ச்சியும் நடந்துக்கல பாருங்க. அவர் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல. சினிமா லெவலில் மட்டும் நிகழ்ச்சி நடத்தினாரு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டக் ஆகி போயிடுச்சு. ஜனநாயகம் படம் பொங்கலுக்கு வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அவங்க. நாளைக்கு விசாரணை வருது. பட் அதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு சென்சார் போர்டு கேவிட் போட்டுருச்சு. கேவிட்னா என்ன? எந்த முடிவுனாலும் எங்களை கேட்காம நீங்க முடிவெடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஒரு மனு போட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஒரு தீர்ப்போ இல்லை எந்த ஒரு கொஸ்டின்னாலும் சென்சார் போர்ட்டை கேட்டு அவங்க ஆன்சர் இல்லாமல் நீங்க முடிவெடுக்க முடியாது. ஸோ நல்லாவே தெரியுது. இன்னும் ஒரு 10 நாள் ஆகலாம். இந்த வழக்கு விசாரணை முடிச்சு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஜனநாயகம் படம் ரிலீஸ். இப்போ எல்லாமே நீத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இப்பயே அந்த ஒரு சூட்டோட சூட வந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ விசாரணை அதே மாதிரி தான். பொங்கல் முடிஞ்சு திருப்பி கூப்பிடலாமே. ஓ, பொங்கல் வரைக்கும் கூட நீடிக்கும்ன்றீங்களா? தாராளமா நீடிக்கும். பொங்கல் முடிஞ்சும் மீண்டும் வர சொல்லலாம் அவரை. ஓ, சில விஷயங்கள் கேட்கறதுக்கு. அதனால இது வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் இது. நீங்க விமர்சனம் பண்ணீங்க, மோடியை விமர்சனம் பண்ணீங்க, பிஜேபி அரசு விமர்சனம் பண்ணீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ். இப்போ 2 மணி நேரம் உங்களை தனியாக உட்கார வைக்கிறாங்க. என்னத்துக்காக? சாதாரணமாக என்ன சொல்றாங்க, ஆக்சுவலாக இன்னைக்கு நடந்த ப்ரொசீடிங்ஸில் கையெழுத்து வாங்குவாங்க. உங்கள்கிட்ட ஒரு 23 கேள்வி கேட்டோம், நீங்கள் 23 பதில் சொன்னது இதுதான் அப்படின்னா ஆமான்னு அவர் கேட்டுக்குவார். ஒன்று எழுதி கொடுத்துருந்தாருன்னா அதில் கையெழுத்து போடணும், இல்லை வீடியோ ரெக்கார்டிங் எடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? 1 to 1 கேட்குறப்போ இதுதான் கேள்வி, இதுதான் பதில், நீங்கள் சொன்னது சரிதானாங்கிறத அந்த ஒரு ப்ரூஃப் வரும். அது சிபிஐயில் அது உண்டு. விசாரித்து அனுப்ப மாட்டாங்க. விசாரிச்சதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சிபிஐ தரப்பு சொல்லும். ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. என்ன காரணம்னா இது ஆதென்டிகேட்டராக நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டு தான் வரணும். கையெழுத்து போடுறதுக்காக இதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவர் தனியாக குறைக்க போகிறாங்க. உங்களை நீ கூப்பிட்டுருக்கோம் 10 to 6ங்கிறது எங்களுக்கான டைம். அது இந்த 10 to 6ல் எப்போனாலும் நான் உங்களை கூப்பிடலாம். முடிச்சு உங்களை அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. 6 மணிக்கு மேலே வேணா போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி கேட்பீங்க? இன்னும் 6 மணி வரைக்கும் இப்போ தான் முடியுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அனுப்புவாங்க. தேவைப்பட்டால் இல்லைங்க இன்னும் 2 hours இருக்குது சொல்லிடுங்க, நீங்கள் உங்கள் ஆளுகிட்ட சொல்லிடுங்க, இன்னும் 2 hours நம்மளுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. யாரையாவது கூப்பிட்டு அட்வொகேட் இருந்தாலும் சார் 8 மணி வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை இருக்குது சார்னு சொன்னாலும் இதெல்லாம் விஜய்க்கு புதுசு. புரியுதுங்களா? அவர் உண்மையிலே பாவம் அந்த விஷயத்தில் விக்கி போயிடுவார்ல. நீங்கள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறதா இருக்கட்டும், எங்கள் உட்காருங்க ஓரமாக உட்காருங்க சார் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவருக்கு புதுசு. அது சினிமாவில் தான் அவர் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். நீ உட்காருன்னு சொல்லலாம், வசனம்லாம் பேசலாம், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங்கிறதெல்லாம். நீங்கள் என்ன செய்வீங்க? சிபிஐ ஆஃபீஸில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே அவங்க எல்லாமே எஸ்பி அண்ட் எபோவ் ரேங்க்கு, டிஎஸ்பி லெவலில் ரேங்க்ஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ அது பண்ணுவாங்க. அதனால் முதல் நாள் விசாரணைங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய அவருக்கு ஒரு சங்கடத்தையும் என்ன சொல்கிறது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் மாற்றமே இல்லை. காரணம் என்னென்னா விசாரணைங்கிறது ஒரு 3-3.5 மணி நேரம் தான். அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அவரை ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சதுங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் மாற்றம் இல்லை. அதே போல் சிபிஐ அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலம், அந்த நடந்த இந்த விசாரணை முழுவதும் வந்து வீடியோவாக வந்து பதிவு செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை சார்? அப்படி அது ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? 100% வைக்கும். அதுதான் இருக்கும். நீங்க 2-3 விஷயம் இருக்குது. இல்லை நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து உங்கள்கிட்ட மைக் கொடுத்துருவாங்க, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்கன்னே தெரியாது.
அந்த ரூம்ல ஆபீசர்ஸ் உட்காந்துருப்பாங்க, 2, 3 ஆபீசர்ஸ் உட்காந்துருப்பாங்க. கேள்வி வெறும் குரல் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். நீங்க பதில் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. 1 to 1 உட்காந்து கேள்வி பதில் அது இருக்கு. இன்னொன்னு 3 கேள்வியெல்லாம் உங்கள்ட்ட குடுத்துருவாங்க. எழுதிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்தத பொறுத்தவரைக்கும் பார்த்தா, கேள்வி கேட்க கேட்க இவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். அப்படிங்கிறப்போ முழுக்க முழுக்க வீடியோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா இது அரசியல்வாதி இவரு. என்ன ஏதாவது கட்டாயப்படுத்தி பேசுனாங்க எங்கள்ட்ட, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. ம். டார்ச்சர் பண்ணுச்சு, தண்ணி கூட குடுக்கல எனக்கு. சொல்லிக்கலாம் வெளியே வந்து. 8 மணி நேரம் என்ன உட்கார வச்சாங்க. தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி கூட தரலங்க குடிக்க என்னைய. அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ இதுக்கான விஷயத்துக்காக தான் நீங்க முழுக்க முழுக்க வீடியோ எடுப்பாங்க. பட் ஆனால் விஜய்க்கு இந்த தைரியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிஐ விசாரணையை பத்தி வெளியே விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் அவருக்கு இல்ல. ஜனநாயக விஷயத்திலேயே அவர் எதுவுமே பேசலையே. மத்திய அரசையோ, பாஜக அரசையோ, அமித்ஷா, மோடியை பத்தியோ எதுவுமே பேச முடியலையே அவரால. ம். பேசாம தானே இருக்காரு. அதனால விஜய் வந்து கண்டிப்பா சிபிஐ விசாரணையில வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்குவாரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ம். ஆமா. இதுல சார் இன்னைக்கு நம்ம இன்னொரு பாயிண்ட் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஃபார்மர் ஏடிஜிபி இப்போது வந்து ஆயுதப்படைக்கு வந்து டிஜிபியாக இருக்கக்கூடிய டிஜிபி டேவிட்சன் ஆசிர் தேவசிர்வாதம் அவர்களும் அதே போல ஐஜி நிர்மல் குமாரும் வந்து இதுல ஆஜராயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்குமூலம்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜா இருக்க போகுது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்க போகுது சார்? முக்கியமா அவர் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்பிட் முடிஞ்சு 3வது நாள் வந்து சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி ம். அண்ட் ஏடிஜி இவங்க எல்லாமே வந்து பிரஸ் மீட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விளக்க சொன்னாங்க. இப்போ அவங்க அவங்க என்ன வந்து அனுமதி கேட்ட இடம் எது, எதுக்காக இந்த அனுமதி கொடுத்தோம், யார் அதை ஒத்துக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு அங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸோட அன்னைக்கு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை பற்றி தான் இன்னைக்கு கேட்டிருப்பாங்க, சில கேள்விகள் கேட்டிருப்பாங்க. லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபிங்கிற முறையில் அங்கே உங்களுக்கு என்ன என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டது, என்ன சொன்னாங்க, எஸ்பி என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போனீங்க அப்படிங்கிற விஷயங்களை கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற்கனவே எஸ்பி அண்ட் கலெக்டர்கிட்ட முடிஞ்சிருச்சு, கரூர் கலெக்டர் கரூர் எஸ்பிகிட்ட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஏடிஜிபி அங்கே இல்லை, அன்னைக்கு ப்ரெசன்ஸில் இல்லை. அவர் சென்னையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர்றார். சம்பவம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வராருன்னு வச்சுங்களேன். சிஎம் வந்துடுறாரு. சிஎம்க்கு அந்த டைமில் தான் அவரும் வர்றாரு. மிட் நைட் வந்துடுறாங்க. ஸோ அதை பற்றி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டது, இந்த சம்பவம் முதல் பாதுகாப்பு கேட்டாங்களா உங்கள்கிட்ட. ஏடிஜிபி டேவிட்சன் சார் வந்து சென்னையில் தான் இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் என்ன, உங்களுக்கு வந்து ஏற்கனவே பர்மிஷன் கேட்குறப்போ என்னென்ன கேட்டாங்க, என்ன தகவல் சொன்னாங்க, உங்களுக்கு அதிகாரிகள் என்ன, உங்கள் கரூர்லேருந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல் என்ன, நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க, அப்போ எப்படி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஒரு ஃபார்மலாக தான் கேட்டிருக்க முடியும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து ஐ விட்னஸ் கிடையாது. அதனால் அவ்வளோ பெரிய விஷயமா அதை நம்ம பார்க்க முடியாது. பட் விஜய்க்கு அப்படி கிடையாது, அவர் தான் ஐ விட்னஸ்ன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் பார்க்குறேன். அதுல பெறப்பட்ட வாக்குமூலங்கள்ல ஒரு மிக முக்கியமான சில கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அதில் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் வந்து மாமல்லபுரத்துல நீங்க ஒரு தனியார் ஹோட்டல்ல வர வச்சு எல்லா தனிமையில வந்து சந்திச்சிருக்கீங்க. இது சம்பந்தமாகவும் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் நமக்கு வந்து பல செய்தி ஊடகங்கள் நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் இல்ல சார். ஏன்னா இப்போ சிபிஐ வந்து அது அலோவே பண்ணியிருக்க கூடாது, சாட்சிகளை வந்து இது வந்து கலைக்கக்கூடிய ஒரு அம்சமா கூட ஆயிடும். அன்றைய தினமே வந்து சீனியர் அட்வொகேட்ஸுக்கு எல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணாங்க. பட் அவர் அதில் கேட்டுக்கல, விஜய் கேட்டுக்கல. அப்பயே சொன்னாங்க, இல்லைங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிடுச்சு சிபிஐ என்கொயரின்னு சொல்லியாச்சு, நம்ம இப்போ பண்ணோம்னா அது வேற மாதிரி தவறாக போயிடும், அதை வேற மாதிரி டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஆகும் அப்படிங்கிறப்போ இவர் கேட்டுக்கல. அதில் கூட சிலருக்கு வருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மாதவார்ஜுன் செய்த ஒரு என்னது அதிக பிரசங்கித்தனம் அப்படிதான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, நீங்கள் சம்பவம் முடிஞ்சிச்சு, சம்பவத்தில் இடத்துல போய் அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்றதுங்கிறது வேற, அவங்க எல்லாத்தையும் வர சொல்லி பேசுறதுங்கிறது தனிப்பட்ட விஷயத்துல வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க அந்த பேட்டி அப்பெல்லாம் சொன்னா எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா.
ஒரு அம்மா சொல்லுவாங்க, காலில் வந்து மன்னிப்பு கேட்டாரு, அழுதுகிட்டே இருந்தாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறது எல்லாமே ஒரு பரிதாபமா அவர் மேல பாக்குறாங்க. விஜய் சம்பவத்துக்கு காரணம் அவர்தான்னு போலீஸ் சொல்லியிருக்கு, சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்ப இவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இல்ல இல்லங்க பாவமா இருக்கு அவரை பார்த்தா அப்படின்னு சொல்றது வேற மாதிரி டைவர்ஷன் பண்ற மாதிரி இருக்குல்ல. இது கண்டிப்பா கேட்டிருக்கோம், சிபிஐ கேட்டிருக்கோம், ஏன் நீங்க போகல அப்படின்னு கேட்டிருக்கோம். இவர் என்ன சொல்லுவாரு, பாதுகாப்பெல்லாம் கிடையாது. அவங்க தெளிவா சொன்னாங்க, ஒரு மண்டபத்துல நீங்க வர சொல்லி பேசுங்கன்னு சொன்னாங்க, கரூர் போலீஸ் சொன்னாங்க. பட் இங்கே இவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை, பயம். ஏற்கனவே ஒரு ஸ்டாம்பிட் ஆயிடுச்சு, திருப்பியும் நம்ம போய் இன்னொரு அசம்பாவிதம் ஆயிருமோன்னு பயந்துட்டாங்க. ஏங்க டெல்லி போலீஸுக்கு டெல்லிக்கு வந்து என்கொயரிக்கு வர்றதுக்கே எங்களுக்கு பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு தாவேக்கோட நிலைமை. நீ சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டு போறீங்க, நான் ஹோட்டல்ல தங்குறது பாதுகாப்பு அப்படின்னா எல்லாத்துக்கும் பாதுகாப்பாதுன்னா எங்க ஆகுறது? நீங்க இன்னும் நீங்க எலெக்ஷன் இருக்குங்க, நீங்க டூர் இருக்கு, பிரச்சாரம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? அதனால நீ அவங்க விஜய் அடுத்தடுத்த தவறுகள் தொடர்ந்து பண்றாரு. இன்னைக்கே சிபிஐ கண்டிப்பா ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா, டைமுக்கு வந்துருக்கலாம், 10 மணிக்கு அவர் ஆஜராயிருக்கணும். வந்து நுழையிறப்பே 10:40க்கு வரீங்க, அவங்க 11 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு தவறான அடுத்தடுத்த விஷயங்கள் தவறு. இப்போ இதே ரிசார்ட்ல அவங்களெல்லாம் வர சொல்லி பேசுனதுங்கிறது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பா இதெல்லாம் சிபிஐ வந்து நோட் பண்ணி அவரை கேள்வி கேட்டிருக்கோம். அவர் அதுக்கு பதிலெலாம் சொல்ல முடியாது. சரி நீங்க போனா பரவாயில்ல, உங்க சார்பில் யாராவது போய் அதை வேலையை முடிச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன பதில் சொல்லியிருப்பாரு அதுல? அதனால நீ அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ந்து அவர் செய்த தவறுகள் இன்னைக்கு அவருக்கே பெரிய லெவல்ல பாதிப்பா ஆயிருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, இப்போ பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, பொங்கல் பிறகும் கூட அவரை வந்து விசாரணைக்கு மீண்டும் அழைக்கலாம், அப்போ அது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா அதுல என்ன சார்? அப்போ அரசியல் கணக்கோட தானே இதுல பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம. ஆமா, இது அது ஒரு சான்ஸ். நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இது ஒரு சான்ஸ். ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சிக்கும் உள்ள பிரச்சனைகளே இதுதான். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க அதை பயன்படுத்துவாங்க. நீங்க இதே ரொம்ப வேண்டியவர்னா 1 மணி நேரத்தில் விசாரணை முடிச்சு போயிடும். நீங்க நல்லாவே தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ஷாருக் கானுடைய பையனை வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிக்கிறாங்க. பட் அதே ஒரு 2 மாசத்துல அவர் விடுவிக்கப்படுறாரு. அவர் அந்த கேஸுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரி மாற்றப்பட்டார். ஒரு குரூஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க பார்ட்டி அப்படின்னு போலீஸ் போய் அட்டாக் பண்ணி அதை வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கிறப்ப அவங்க எல்லாமே ட்ரக் யூஸ் பண்ணதா சொல்லி கேஸு அன்னைக்கு 2 மாசத்துல அந்த கேஸ்ல இருந்து அவர் விடுவிக்கப்படுறாரு. சம்மந்தப்பட்ட அதிகாரி மாற்றப்பட்டாரு. அதுதான். அதனால இந்த சம்பவம் என்னங்கிறது ஒரு கண்டிப்பா விசாரிக்க வேண்டிய விஷயம் தான். அது கரூர்லயே விசாரிச்சிருக்கலாம், இல்லையா சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு 1 ஹவர்ல விசாரிச்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் வேண்டியவர்னா பனையூருக்குமே விசாரிச்சிருக்கலாம். பனையூருக்குமே விசாரிச்சிருக்கலாம். அவரு ஒரு 2 ஹவர்ஸ் விசாரிச்சுட்டு வேலை முடிஞ்சிச்சு. வேணினே வர சொல்லி அவரை உட்கார வச்சு ஒரு 3 மணி நேரம் விசாரிச்சுட்டு திருப்பி ஒரு 3 மணி நேரம் அவரை கையெழுத்து போடணும் உட்காருங்கன்னு சொல்லி அவர் தனிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி அவர் அனுப்புறாங்க. இதான் நம்ம முதலே சொன்னோம். கிட்டத்தட்ட அரசியலுங்கிறது 1 மாசம் அவருக்கு எந்த வேலையும் இல்லாமல் அவர் உட்காந்துருக்காரு. அவர் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும்னு வெயிட் பண்றாரு. இன்னும் பொங்கலுக்கு அப்புறம்னா என்ன ஆகும்? எலெக்ஷன் வரப்போகுது. அவர் டூரே போக முடியாது விஜயால. அதனால 2026ங்கிறது விஜய்க்கு வந்து இந்த சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2026 பிறந்ததுலேருந்து அவருக்கு தொடர்ந்து ஒரு சோதனை மேல் சோதனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு. அதனால விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமா சரி, நிச்சயமா சார். இன்றைய தினம் நடந்த விசாரணையினுடைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் மற்றும் அவர் அடுத்தபடியான எப்படி அடுத்த கட்ட விசாரணைகள் எவ்வாறு அமைய போகிறது என்பது போன்ற அரசியல் காரணங்கள் மற்றும் அரசியல் பின்னணிகள் போன்ற பல தகவல்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.